ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக முட்டைகோஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸு முட்டைகோஸ் போண்டா செய்ய போகிறோம். பாருங்கள், நான் அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு நான் வெங்காயம் போடலை. முட்டைகோஸ் போடுறதுனால வெங்காயம் போடலை. வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸை போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முட்டைகோஸ்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்க சாயந்தரத்தில் ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் இதுமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. முட்டைகோஸ் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். முட்டைகோஸ் போடுறதுனால நான் வெங்காயம் போடலை, வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். போட்டுட்டு பாருங்கள், நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு அந்த கடலை மாவு இதில் போட்டுடலாம். அரை கப்பு கடலை மாவு, ஒரு 1/4 கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு நான் 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு போடுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தான், இதில் காரம் வராது. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டுட்டோம், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நமக்கு லைட்டாக போண்டா லைட்டாக ரெட் கலரில் இருக்கணும், அதுக்காக தான் ஃபுட் கலர் சேர்க்காமல் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னாலும் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்றதுனாலையும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். ஆப்ப சோடா சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் ரொம்ப சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயும் செஞ்சு வச்சிடலாம். வந்ததுக்கப்புறம் உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லை அவங்க வந்ததுக்கப்புறம் கூட நம்ம உடனே செஞ்சிடலாம். செய்யறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முட்டைக்கோசெல்லாம் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. இப்போது தண்ணி லைட்டாக தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து ஏன்னா முட்டைக்கோசுலேருந்தே தண்ணி வரும், அதுக்கு தான் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. எல்லாம் மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே மொறுமொறுன்னு இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முட்டைக்கோசு போண்டா. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம போண்டா கையில் அப்படி இந்த மிக்ஸ் எடுத்து இந்த எண்ணெயில் போடுற மாதிரி, போண்டா போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு கூட இப்படி உருட்டி கூட உருண்டையாக போடலாம், இப்படி எடுத்து போடலாம் எண்ணெயில். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம தண்ணி நிறையா ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா எண்ணெயில் எடுத்து போட முடியாது. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கலவையை மறுபடியும் நல்லா கலக்கிட்டு போண்டா மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். போண்டா மாதிரியும் போடலாம், வடை மாதிரியும் தட்டி போடலாம். நம்ம இஷ்டம்தான், சாப்பிட போகிறது நம்ம தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்படியே வேகட்டும். நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கோஸெல்லாம் வந்து பொரியல் பண்ணி கொடுத்தாவோ இல்லை கூட்டு இதெல்லாம் எதாவது செஞ்சு கொடுத்தா சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஸ்நாக்ஸ்னால் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா இதில் வந்து நம்ம முட்டைகோஸ் போட்டதாகவே தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும் முட்டைகோஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து வெங்காயம் கூட நினச்சிக்கலாம், ஆனியன் கூட நினச்சிட்டு சில பசங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. நல்லா வாசனையாக இருக்கும், அரிசி மாவுலாம் போட்டிருக்கனால வாசனையாக இருக்கும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டையே போட்டிருக்கனால உள்ளே வந்து வேகாது, மேலே செவந்துடும், உள்ளே வேகாததுனால ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கலாம். அப்படியே வேகட்டும். பாருங்கள் போண்டா நல்லா செவந்துடுச்சு, நல்லா உள்ளேயும் வெந்துட்டுருக்கோம். ஏன்னா ஃப்ளேம் குறைச்சி வச்சு தான் நான் வந்து திருப்பி விட்டு வேக வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா கலரும் மாறி வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது, கம்மன்னு வாசனை வருது. எடுத்துடலாம். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் போண்டா. நம்ம அந்த ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளே மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. முட்டைகோஸ் போண்டா நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். நான் ஃப்ளேம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். நான் எண்ணெயெல்லாம் தடவலை, அப்படியே தான் வந்து கையால் எடுத்து போட்டுட்ருக்கேன். கையில் அப்படி வரலை அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவைக்கலாம், தப்பு இல்லை. எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான சூப்பராக எல்லாம் கரகர மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டைகோஸை வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் புட்டு கட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன், சுடுது. செம்ம சூப்பராக இருக்குது. இனிமேல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.